உருப்படியாக ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அம்மா பர்த்டேக்கு ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்தேன். அதில் வந்து இந்த மிரர் இருந்துச்சு, அது வேண்டான்னு சொல்லி கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மிரர் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேஸ் பாக்ஸை கட் பண்ணி எல் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஜெஸோ அடிக்கணும். என்கிட்ட இல்லாதனால நான் ஒயிட் பெயிண்டை டேரெக்டாகவே அடிச்சிட்டேன். இந்த மிரரையும் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிரரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கார்னர்ஸில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கையில் கீறி விட்டுரும். நான் 3D பண்ணி கிட்டத்தட்ட 40 days மேல ஆயிடுச்சு. நான் க்ளே பாக்ஸ் ஓபன் பண்ணவே இல்லை. இப்போ பாக்குறப்ப பயங்கர ஹார்ட் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் சாஃப்டன் பண்ணி கட் பண்ணி ஒட்டிட்டு இருந்தேன். க்ளேவை யூஸ் பண்ணி வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. குட்டி வயசுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து என்னோட ட்ரீமாவே இருந்துச்சு. அவ்வளோ உயிர். இன்னைக்கும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மிரரை வச்சு. இந்த கிராஃப்ட்ல நான் ஒரு 3D ஒர்க் பண்ணியிருக்கேன் க்ளேவை யூஸ் பண்ணி. என்ன கிராஃப்ட் பண்றதை விட என்ன கலர் கொடுக்கலான்றது யோசிக்கிறதுல நிறைய டைம் போகுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பேஸ்டல் தீம்ல பண்ணியிருக்கேன். பிடிச்சி லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். சொதப்பல் இல்லாம அந்த மிரரை யூஸ் பண்ணி இந்த ஏஸ்தெடிக் வீடியோஸ்ல எல்லாம் சில மிரர்ல கையில வச்சிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து இந்த விளக்கு, எல்லோ லைட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அதவே டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு தான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ ஹேண்ட்ல இந்த ரவுண்ட் போட்டேன், வர மாட்டேங்குச்சு. அப்புறம் இந்த டப்பாவில வச்சு போட்டு முடிச்சேன். இது நெஜோ கண்ணாடி கிடையாது, இது மிரர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டிக்கர். அண்ட் இந்த ஒரு ஏஸ்தெடிக் மிரர் இந்த க்ளேவை யூஸ் பண்ணி தான் நான் டெக்கரேட்டே பண்ண போறேன். அப்புறம் இந்த ஹாரி பாட்டர் தீம்ல ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி கமெண்ட் வருது. ஸோ அதுல என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு அதை சுத்திலும் ஒட்டிக்கிட்டேன். நான் பார்த்த வரைக்குமே ஏஸ்தெடிக் மிரர் வந்து இந்த பிளாக் கலர் கொடுத்து அதுக்கு மேல கோல்டன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே பேஸ்டல் தான். இந்த மாதிரி மிரர் ஸ்டிக்கர் உங்ககிட்ட கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன கலர் கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் பேஸ்டல்லே இந்த கிரீன் கலர் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மிரர் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பிடிச்ச மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருப்படியா ஒன்று அழகா இந்த பழைய கண்ணாடியை யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ க்ளேவை யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட க்ளேவே நான் கொண்டு வரல. என்னோட க்ளே பாக்ஸை நான் கொண்டு வந்த பேக்ஸ்லாம் செக் பண்ணேன், வீடு ஃபுல்லாக செக் பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மா நீ ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்ட போல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் எடுத்து வச்ச மாதிரி தான் ஞாபகம். இந்த மிரரை ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் க்ளேவை காணோன்னே தெரிய வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டேன். அப்புறம் க்ளே மேக் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் ஒரு வழி அந்த டெக்ஸ்சர் க்ளே மாதிரி ஒன்று பண்ணினேன். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டு நான் நினச்ச மாதிரி பண்ண முடியல. பட் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க. ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல குட்டி குட்டி ரோஸ் அப்புறம் லீஃப் பெட்டல்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டேன். நீங்க கண்ணாடிலாம் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த மிரர் கிடைச்சிருந்தா நீங்க இதை வச்சு என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்ச மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரணிதா மத்துக்கள் தரணியார் ஆலியா ஸ்ருதிகா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்.